நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் ராஜ்யத்தினுடைய சிந்தை தெரித்தவர்களாக தேவனுடைய அடியார்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். ராஜ்யத்தினுடைய சிந்தை என்று சொன்னால் கிறிஸ்துவின் சிந்தை என்று அர்த்தம். இந்த சிந்தை நமக்கு இருந்தால்தான் நமக்கு அந்த தெய்வீகத்தோடு நம்முடைய வாழ்க்கை கலந்து காணப்படும். இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்று கேட்டால், இந்த வேத பாடத்தில் இதை நான் சொல்ல விரும்புகிறதுக்கு காரணம், விசுவாசிகளுடைய ஞானம் அல்லது விசுவாசிகளுடைய அவர்களுடைய சிந்தை ராஜ்யத்துக்குட்பட்டதாக காணப்படுகிற பொழுது வருகைக்கு சபை ஆயத்தமாக்கப்படும். நீங்கள் வெண் வஸ்திரம் தரித்து ஞாயிற்றுக்கிழமை அமருகிறதுனால உங்களுக்கு வார்த்தை கிடைக்கும், உங்களுக்கு அந்த ஆவிக்குரிய ஆகாரம் கிடைக்கும். ஆனால் அதை பூமியிலே நிலைப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு உங்களுக்கு என்ன தேவை என்று கேட்டால், தேவ பலன் தேவை. அந்த தேவ பலன் சிந்தையின் அடிப்படையில் சிதறடிக்கப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனுடைய பொருள் என்னவென்றால், சிந்தை ஒரு இடத்தில் இருக்கும், செய்கை ஒரு இடத்திலே காணப்படும். சிந்தை வித்தியாசமாக இருக்கும். ஆளை மாற வேண்டும் என்ற அறிவு இருக்கும், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிய வேண்டும் என்ற கவனம் இருக்கும். ஆனால் பண்ண முடியாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த நாளில் தெள்ளன் தெரிவாய் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அனுகூலங்கள், தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், அது எதின் அடிப்படையிலே விசுவாசிகள் பெற்றுக்கொள்ள முடியும். இதையெல்லாம் ஜெபிக்காமல் கிடைக்காது என்பது பொதுவான கருத்து. நீங்கள் செய்த ஜெபம் உங்களை எங்கு நடத்த வேண்டும் என்றால், வார்த்தைக்கு நேரே நடத்த வேண்டும். உங்கள் தாகம் என்ன செய்ய வேண்டும் என்றால், உண்மையான தாகம் இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார் என்றால், வார்த்தை எங்கு ஒலிக்கப்படுகிறதோ அந்த சத்தியத்துக்கு நேரே அந்த ஆத்துமா, தாகமாக இருக்கிற ஆத்துமாவுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறது தேவனுடைய வேலை. அதில் தாகம் இருக்க வேண்டும். நமக்கு தெய்வீகத்தின் மீது ஒரு தாகம் இருக்க வேண்டும். அது தெய்வீகம் என்றால், ஒரு ஒளிப்பட்டது. சவுலை சந்தித்தது பாருங்கள், ஒரு ஒளி. புதிய ஏற்பாட்டில் அவன் குருடனாய் போனான். ஏன் குருடனாய் போனான்? அந்த தெய்வீக தரிசனமும் அந்த தேவனுடைய பிரசன்னமும் அவன் ஆயத்தமாய் அவன் வாழ்க்கை காணப்படவில்லை. ஆகையால் அந்த கர்த்தருடைய வேலையிலே அந்த தரிசனமும் பிரசனமும் வந்தது. இதெல்லாம் தனிப்பட்ட நபர்களை தேடி வருமே தவிர, தனிப்பட்ட நபர்கள் இதை தேடி ஓடக்கூடாது என்பது தான் நான் சொல்ல வருகிற காரியம். இதனால் யாரையும் எங்கே அனுப்பக்கூடாது என்பதல்ல. அதே சமயத்தில் ஆத்துமாக்கள் போய் படக்கூடாது, ஓநாய்கள் வாயிலே மாட்டிக்கொள்ளக்கூடாது. நீங்கள் பெற்றிருக்கிற ஞான நன்மைகளை உலகத்தின் ஆவி அழித்து விடக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் இதை உங்களுக்கு நான் போதிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். சரி, இந்த நாளிலே ராஜ்யத்தின் சிந்தை என்றால் என்ன ராஜ்யத்தின் சிந்தை என்றால், மத்தேயு 6வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்பித்த ஜெபத்தை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். என்ன, பரமண்டலங்களில் நடக்கிறது போல பூமியில் நடப்பதாக. இதை குறித்து பல முறை பல காரியங்களை நான் பேசியிருக்கிறேன். அது தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. பரலோகத்தில் என்னெல்லாம் இருக்காது, என்னெல்லாம் இருக்கிறது என்றெல்லாம் வெளிப்படுத்த விசேஷம் 22 மூலமாக நான் பேசியிருக்கிறேன், போதித்திருக்கிறேன். ஆனால் இந்த நாளிலே அது அப்படி சொல்லப்பட்ட உடனே என்ன சொல்லப்படுகிறது? அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். என்ன, கர்த்தரிடத்தில் அதை சில நாத்திகர்கள்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. நான் அந்த வீடியோவும் பார்த்தேன் நான். ஏன்னா இந்த கிறிஸ்தவ ஜனங்கள் எல்லாம் அப்பம் கூட இவங்களால் சாப்பிட முடியாதா? அதை கூட இவங்க கர்த்தர்கிட்ட தான் கேட்டுன்னு இருக்கிறாங்க. கர்த்தர் தான் உங்களுக்கு உடல் சுகம் கொடுத்துருக்கிறாரு, கை கால் கொடுத்துருக்காரு, உழைச்சி சாப்பிட வேணாமா நீங்கள்? அது கழுதைக்கு தெரியாது கற்பூர வாசனை. இதனுடைய ரகசியம் என்னவென்று கேட்டால், உலக பிரகாரமான ஜனங்கள் தாங்கள் விரும்புகிற காரியத்தை செய்யலாம். ராஜ்யத்துக்கு உட்பட்ட ஜனங்க எப்படி இருக்க வேண்டும் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் எல்லா காலகட்டத்திலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், உணவு உட்பட உணவிலிருந்தே தேவ சித்தத்துக்குள்ளே காணப்பட வேண்டும். தேவன் அளிக்கிற ஆகாரமா அல்லது இது மாம்சம் விரும்புகிற ஆகாரமா? மாம்சம் விரும்பத்தான் செய்யும். மனம் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரதான் ராஜ்யத்தின் சிந்தை. மனம் விரும்பும். எது உங்களுக்கு விருப்பமாய் உன்னை விரும்புகிறீர்களோ அதை மனம் விரும்பும்.
விரும்பி சாப்பிடுகிறது. அதில் என்ன தவறு இருக்கிறது என்று பல ஆண்டுகள், பல காலங்கள், பெருந்திரளான நாட்கள், வருடங்கள் நாம் செலவழித்திருக்கக்கூடும். ஆனால் இந்த ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகள் என்னவென்றால், சாப்பிடக்கூடாது என்பதல்ல, மாம்சத்தை, அதாவது அசைவமா சைவமா என்ற தர்க்கத்துக்கும் அல்ல. அதே சமயத்தில் ரோமர் 14வது அதிகாரம் 1 சொல்லுகிறபடி, புசிக்கிறவன் புசிக்காதவன் கர்த்தருக்குன்னு புசிக்காத இருக்கிறான், புசிக்கிறன் கர்த்தருக்குன்னு புசிக்கிறான் சொன்னதனுடைய நோக்கமும் ஆழமான காரியம் என்னவென்றால், இவர்களுக்குள்ளே பேதமைகள் அல்லது மார்க்க பேதங்கள் வந்துவிடக்கூடாது. எல்லாத்துலேயும் ஒரு அரசியல் பண்ணி கொண்டிருப்பாங்க. ஏதாவது ஒன்று அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ நாங்கள் தான் ஒஸ்தேன்னுவாங்க. தேவ சபையில் இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்காக எழுதப்பட்டது. ஆனால் ராஜ்யத்தின் சிந்தையினுடைய ஆழம் என்னவென்று கேட்டால், உணவில் இருந்தே நீங்கள் தேவ சித்தத்தில் குரலை நீங்கள் காணப்பட வேண்டும். அதனுடைய பொருள் என்னவென்றால், திருமணத்துக்கு கேட்கறதை போல் ஐயா நாளைக்கு என்ன சாப்பிடலான்னு கேட்கக்கூடாது. உங்கள் மனம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடத்துல, உங்கள் மனம் உங்களுக்கு இவ்வளோ நாள் மனம் சொல்லி நீங்கள் வாழ்ந்தீங்க, இனி மனதுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். மனம் விரும்பிச்சு, சரி இதை சாப்பிடலாம், என்ன சூழ்நிலைக்கு மீறி கூட போன காலங்கள் உண்டல்லவா? சூழ்நிலை நம்ம இடத்துல அவ்வளோ வருமானம் இல்லாத காலத்திலும், அல்லது போதுமான பொருளாதார பற்றாக்குறையில், பொருளாதாரம் இல்லாதபடினால் பற்றாக்குறையில் கடந்து சென்ற நாட்களும், அந்த நேரத்தில் கூட என்ன நடக்கும் என்றால், மனம் விரும்பினதை மாம்சம் செய்ததா இல்லையா? அதனுடைய பிரச்சனைகள், அதனுடைய வீரியம்தான் இன்று வர சரீரத்தில் சில ஜனங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். உடல் ஏற்றுக்கொள்ளாது, மனம் விரும்பும். இது நடந்து கொண்டே இருக்கிறது, எல்லா விஷயத்திலும் நடக்கும். பிடிக்கல, ஆனால் பிடிக்கும், அந்த மாதிரி. ஏன் ஆகாது, ஆனால் தேவைப்படுகிறது. ஏன் தேவைப்படுகிறது? அதனால் என்ன நடக்கிறது என்றால், தேவன் விரும்புகிற வண்ணமாய் காணப்படுகிறது இல்லை. இந்த இஸ்ரேல் புத்திரோட மிக பெரிய பலவீனமே இந்த அப்பத்திலே இந்த உணவு கலாச்சாரம், இந்த உணவு பழக்க வழக்கம். என்ன 6லேயும் சாவு 100லேயும் சாவு இருக்கிற வரைக்கும் சாப்பிட்டு சாவலான்னு சொன்னால் நீங்கள் சாப்பாட்டுக்கு அடிமையாக இருக்கிறீங்க. ஏன்னா சில காரியங்களுக்கு அடிமையாயிடுவாங்க. அதுபோல் தேவ ஜனங்கள் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூலோகத்தில் செய்யப்பட வேண்டும், பூமியில் செய்யப்பட வேண்டும். பரலோகத்தில் என்ன செய்யப்படுகிறது? இந்த இடத்துல கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை பார்வோனை விட்டு அவர்கள் வருகிறாங்க. சரிகள், அவர்கள் வருகிற பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்டால், அந்த இடத்துல கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், யாத்திராம புஸ்தகம் 12வது அதிகாரத்தை இங்கே வாசிப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வந்து அவர்களை ஒரு சேனையாக கர்த்தர் மாற செய்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே, அவருடைய வாழ்க்கையில பல நன்மைகளை கர்த்தர் செய்து கொண்டு வருகிறார். இப்பொழுது மோசேயின் இடத்துல வந்து சேருகிறாங்க. பார்வோன் வேணாம், அந்த தலைமைத்துவம் வேணாம், இந்த தலைமைத்துவம், புது தலைமைத்துவத்துக்களே கர்த்தர் நடத்துகிறார். ஒரு பழைய தலைமைத்துவம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், இவர்களை நெருக்குகிறதா இருக்குது. மாம்சத்தின்படி நெருக்குகிறாங்க. மாம்சத்தின்படி நெருக்குகிற பொழுது ஆவிக்கு அங்கு உற்சாகமற்ற ஒரு சூழ்நிலை வருகிறது. ஆராதனைக்கு, அந்த வாழ்க்கையை ஆராதனையாக இருக்கணும், பரிசுத்த குலைச்சல் வருகிறது. நெகேமியாவிலும் எஸ்ராவிலும் நீங்கள் வாசித்தீங்கன்னா, இவர்கள் சரீர அளவிலே கையாளப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடிமைத்தனம்னா சரீர அளவில் உங்களுக்கு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே உங்கள் சரீரம் வேறு யாரோ ஆண்டு கொண்டிருப்பாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க, உங்கள் சரீரத்தை வேறு யாரோ ஆண்டு கொண்டிருப்பாங்க. நோயாலும், வறுமையாலும், தரித்திரமாலும், சாபமாலும் மனுஷர்களை ஆள்வார்கள். இது உண்மையான நடக்கிற காரியம். உங்களுக்கு இது ஒரு வித்தியாசமாக இருக்கும் இந்த பிரசங்கம். மனிதர்கள் ஆளுகிறார்கள் என்ன சொல்லுகிறது? நீங்கள் வானா வரணும், நீ போனா போகணும், மாத சம்பளம் என்ற பேர் இல்லை, அது தவறு இல்லை, எஜமான்களுக்கு கீழ்ப்படிகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் பூரணமாய் பார்வோன் அது அடுத்தடுத்து எங்கே போகிறது என்று கேட்டால், பரிசுத்த குலைச்சல் வரைக்கும் போகிறது. இவர்களுக்கு உணவு என்பது ஒரு கட்டி போட்டு விட்டது, உணவு பழக்கம். அங்கிருந்து கொண்டு வந்ததும் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால், கர்த்தர் பெருமிதப்படவில்லை, சந்தோஷப்பட்டு உணர்ச்சி வசப்படவில்லை. தேவனுடைய சிந்தையை சொல்லுகிறேன், நமக்கும் அது இருக்க வேண்டும் என்றதுக்காக சொல்லுகிறேன். அடுத்து என்ன செய்யலாம் என்று பார்த்து கர்த்தர் இவர்களுக்கு பஸ்கா என்ற ஒரு காரியத்தை அறிமுகப்படுத்துகிறார். பஸ்கா, நம்ம திருவிருந்து என்று சொல்லுகிறோமே, அந்த பஸ்கா. இந்த பஸ்காவிலே இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்க வேண்டும்.
அந்த ரத்தத்தை எடுத்து கொண்டு போய் நிலைக்கால்களில் பூச வேண்டும். அந்த கறியை சுட்டு சாப்பிட வேண்டும், அந்த இறைச்சியை. இல்லாதவன் இருக்கிறவன் இடத்துல போய் தஞ்சம் புகலாம். என்ன, இந்த பஸ்காவை ஆசரிக்கிறது ஒரு கடமையாக, அது மிகப்பெரிய ஒரு நியமனமாக கர்த்தர் நியமிக்கிறார். அதுவரை பஸ்கா இல்லை. ஆனால் ஆதியாகமம் புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் இங்கே வாசித்தா, ஆபிரகாம் அப்பமும் திராட்சரசமும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு தசமம் கொடுக்கிறார். மெல்கிசேதேக்கு ஆசாரியன் மட்டுமல்ல, ஒரு பெரிய ராஜாவுமாய் அந்த பகுதியில் காணப்படுகிறார். வசதி படைத்த ராஜா. ஆனால் இந்த இடத்துல அப்பமும் கொடுக்கப்படுகிறது, ரசமும் கொடுக்கப்படுகிறது. இங்கு தசமாகும் என்ற காரியங்களும் அங்கு பகிரப்படுகிறது. என இந்த இடத்துல நீங்கள் பார்க்கிற பொழுது, தசமாகும் கொடுக்குற இடத்துல அப்பமும் ரசம் எடுக்கிறோமா என்று கேட்டால், இது நம்முடைய சபைக்கு இது எப்படி பொருந்தும் என்று கேட்டால், இது வேறு எங்கேயும் போய் அந்த மாதிரி எடுக்க மாட்டாங்க, வேறு எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க. அதனால் இதை பற்றி நம்ம தெரிஞ்ச மேட்ரு இது. சிலருக்கு புதுசாக வரவங்களுக்கு அது விஷயம் வேறு. புதுசாக வரவங்களுக்குனாக்கா தசமாங்க கொடுக்குற இடத்துல தான் நம்ம இது எடுக்கணுமான்னு கேட்டால், ஆமாம், தப்பு இல்லை. இதுதான் சொல்கிறேன். இங்கே ஞானஸ்தானத்துலேருந்து பிடிச்சி ஃபஸ்ட்லேருந்து எடுத்துன்னு வர்றதுனால இது நம்ம சபைக்கு இது எடுபடாது. தசமாகம் கொடுக்குற இடத்துல தான் திருவிருந்து எடுக்கணும், திருவிருந்து எடுக்கிறது தான் தசமாகம் கொடுக்கணுனாக்கா அங்கே தான் ஞானஸ்தானம் எடுத்துருக்குறோம், அங்கேருந்து ஆரம்பிக்குது. இது அந்நியர்களுக்கு நம்ம வாங்கலாலும் வாங்குவோமே தவிர திருவிருந்து கொடுக்கறது இல்லை. அந்த தசமாகமுக்குள்ளே வரமுற பொழுதே அவங்க புது சிருஷ்டிக்குள்ளே வந்து அவர்கள் மறுபடியும் ஒரு ஞானஸ்தானம் எடுத்தால் தான் இங்கே திருவிருந்து அருளப்படும். இது நம்முடைய பேட்டர்ன், இது ஆண்டவருடைய நடத்துதல். இது ஃப்ரம் த பிகினிங், நாட் இன் த பிகினிங். இந்த பிகினிங் வேறு, ஃப்ரம் த பிகினிங் வேறு. அது இந்த பிகினிங்னாக்கா நடுவில் வந்தது. ஃப்ரம் த பிகினிங்னா ஆதியிலிருந்து. நல்லா புரிந்து கொள்ளணும். அதனால் இந்த இடத்துல திருவிருந்து என்பது அது ஒரு விதமான கர்த்தரால் நியமிக்கப்பட்ட காரியம். அதை குறித்து இன்று நாம் பார்க்கணும். அதனுடைய காரியங்களை இந்த நாளிலே நீங்கள் அறிந்து கொண்டே ஆக வேண்டும் என்பது தான் கர்த்தருடைய நியதி. அது மோசேயின் தலைமைத்துவத்தில், ஆரோனுடைய தலைமைத்துவத்தின் கீழ் அது அனுசரிக்கப்படுகிறது, ஆசரிக்கப்படுகிறது. இந்த இடத்துல எதற்கு இது ஆசரிக்கப்படுகிறார்கள், எதனால் இதை நம்ம செய்ய போகிறோம் என்ற அந்த காரணம் கூட அவங்களுக்கு தெரியாது. இது ஆசரிக்க வேண்டும், பஸ்கா ஆசரிக்க வேண்டும், இப்படி செய்ய வேணாக்கா உடனே அவங்க கீழ்ப்படிதாங்க. அந்த கீழ்ப்படிதலை பாருங்கள். ஆதி காலத்தில், ஆதி அன்பில் இது ஒன்று. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இனி இந்த பஸ்காவினால் காணப்படுகிற நன்மைகளை சபை அறிந்தே ஆக வேண்டும் என்பது கர்த்தருடைய தாகம், பரலோகத்தின் பாரம்.